கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்தேசுவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நான் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 55 சுவாசிக்கலாமா? என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, என் மேல் விழுந்தது. ஆமென், அல்லேலூயா. தாவீது பயந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் தன்னை பிடித்து கொன்று போடுவார்களே என்றுதான். ஆனா கர்த்தரை சார்ந்திருக்கிறான். அதனால என்ன வந்தாலும் கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் இல்லைங்களா? என்னன்னா என் இறுதி எனக்குள் வியங்குலப்படுகிறது. ஒரு வியங்குலம் இல்லைங்களா? வருத்தத்துக்கும் சஞ்சலத்துக்கும் மேலானது ஊற்றி விடுகிற அனுபவம் இல்லைங்களா? கெசுமனி தோட்டத்தில் ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாருங்க? வியாகுலப்பட்டார். தன் இருதயத்தில் இருந்ததை ஊற்றி வியாகுலப்பட்டார். அதனால சரீரத்துல அந்த வேர்வை துளிகள் ரத்த துளிகளா வெளிப்பட்டது என்று வாசிக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட தாவீதுக்கு இருந்தது வியாகுலம். சொல்ல முடியாத ஒரு வேதனைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் வியாகுலம். யாரிடத்துல ஷேர் பண்ண முடியாது. ஆனா அப்படி ஒரு வலி வேதனையும் கூட தாவீது இருக்கிறார். இந்த கத்திரி இருக்கலாம் இருக்கலாம். என்ன செய்ய போறேன்? என் வாழ்க்கையில யார் எனக்கு உதவி செய்வார்? யாரிடத்துல என்னுடைய பயத்தை, திகில, என் தேவைகளை, என்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு நீங்க வியாகுலத்தோடு இருக்கலாம். ஆனா கர்த்தர் பேசுகிறார், உங்க வியாகுலங்களை நான் அறிந்திருக்கிறேன், உங்களுடைய வருத்தங்களை நான் அறிந்திருக்கிறேன். நீங்க யாரிடத்திலும் போக வேண்டாம், என் இடத்துல வாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மரணத்திகள் என் மேல் விழுந்தது. ஏன் இப்படி ஒரு மரணத்திகள் விழுந்தது? என்ன காரியம் நடக்கிறது? அவர் ரொம்ப தெளிவா இருக்கிற மனுஷன் தான் இல்ல. என்ன வந்தாலும் சரி, ஒரு சிங்கமே எதிர்கொண்டு வந்தாலும் அதை கிழித்து போடுகிற அளவிற்கு அவருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, கர்த்தர் அவரோடு கூட இருப்பதினாலே. ஆனா இன்னைக்கு மரணத்திகள் பிடித்திருக்கிறது. ஏன் அப்படி அவருக்கு ஒரு மரணத்திகள் பிடித்திருக்கிறது? வசனம் வாசிக்கலாமா? அவர்கள் என் மேல் பரிசாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். இந்த உலகத்துல எதை குறித்து இல்லைங்க, மனுஷன் பேசுகிற வார்த்தை தான் நம்மை கொன்று விடுகிறது இல்லைங்களா? மனுஷன் நம்ம பகையாய் பார்த்து நல்லா இருப்பாங்க, திடீர்னு பகையா மாறிடுவாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகள் இருதயத்தை காயப்படுத்தி கொன்று போடுறதுல நேசிப்போம். நேசித்தவங்களே நமக்கு விரோதமா வழியா இருக்கும்ல. இவர் சொல்றாரு பாருங்க, என் மேல் பழி சாட்டி என்ன செய்யறாங்க? பழி சொல்றாங்க. என்ன, நான் ஒண்ணும் செய்யலையே, கோலியாத்தை கொன்று போட்டது தவறா? பழி சாட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். ஆனா அவர் மேல பழி சாட்டினார்கள். அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. நீ ஏன் என்ன நீ உண்மையே ஏன் தேவன் சொல்ற அப்படின்னு கேட்டாங்கல்ல. பழி சொல்றாங்க. அப்படின்னு தாவீது சொல்றாரு, என் மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு. இயேசு கிறிஸ்துவ பார்க்கும் போது எப்படி பார்த்தாங்க? குரோதமா, வெறியா பார்க்கிறாங்க. அவரை மேல விழுந்து கொள்ளும் அளவுக்கு அவரை பார்க்கிறாங்க. தடியோடும் ஈட்டியோடும் அவர் பிடிக்க வந்தாங்க. ஏன், எதுக்கு இப்படி வரீங்க எல்லாம் கேட்டாரு இல்ல. அப்ப குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். இதுதான் உலகம் உங்களை பகைக்கும். வேதம் சொல்லி கொடுக்கிறது நமக்கு இல்ல. உலகம் உங்களை பகைச்சாதான் நீங்க கர்த்தரை நேசிப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். உலகத்தை நேசிச்சுக்கிட்டே இருந்தா நித்திய ஜீவன் இல்ல இல்லையா? நீங்க பகைக்கணும். அப்ப செய்யும். சொல்றாரு, எனக்குள் வியாகுலப்படுகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் பாக்குறேன். என் இருதயம் எனக்குள்ள சோர்ந்து போகிறது, வியாகுலப்படுகிறது. எனக்கு திகில், மரணத்திகள் பிடித்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. கத்துடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்ம இன்றைக்கு நிச்சயத்தோடு கூட தேவ சன்னிதானம் வந்துடலாம், சிலுவை என்றை வந்துடலாம், ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், அப்பா எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை அப்படின்னு அவர் பாதத்துல விழுந்து கிடக்கலாம். எல்லா திகளும் நம்ம விட்டு ஓடி போயிடும். ஏன்னா இந்த மரணத்திகள் எல்லா நேரத்திலும் எல்லா மனுஷனுக்கும் வருதான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்துல வருகிறவனுக்கு என்ன இல்லைங்க, மரணமே மரணம் கிடையாது. அவன் நமக்கு மரணத்துகள் பிடிக்காது. நமக்குதான் இன்னொரு வாழ்க்கை உண்டாச்சே. அப்படி அப்புறம் எப்படி நமக்கு மரணத்துகள் பிடிக்கும்ல? அதனால நிச்சயத்தோடு வாங்க, ஒரு நம்பிக்கையோடு வாங்க, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளாரு. எத்தனை ஊரே பகைக்கிட்டுங்க, ஆனா உங்களோடு உன்னதர் இருக்கிற அந்த உணர்வு நம்ம தைரியமா நின்று அவரை கொண்டு அநேக காரியங்களை செய்யலாம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல எங்க கூட பேசி இருக்கிற வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதம் எங்க கூட இருந்தா போதும், எங்களை யாரு போய் சொன்ன, எத்தனை பேர் எங்க இருதயம் சோர்ந்து போனது என்ன? ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் எங்களை பாதுகாப்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்க போகிற ஒவ்வொரு ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 16வது வசனம். நெருக்கத்தில் நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களை ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகையான ஒடுக்கங்கள், கலக்கங்கள், கடக்க முடியாத கடினமான சூழ்நிலைகள், இவற்றின் மத்தியில் செய்வது அறியாது விடுதலை பெற முடியாதபடிக்கும் கடந்து செல்ல வழி வேண்டி தேவனை நோக்கி நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களின் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் பதில் தருகின்றார் கர்த்தர். உங்கள் மேல் உள்ள நிந்தைகளை புரட்டி போடுகின்றார். உங்களின் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்கின்றார். சிறையிருப்புகளை திருப்புகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் கழுத்தின் மேல் உள்ள நுகத்தை உடைத்து கட்டுகளை அறுத்து அந்நியர் இனி உங்களை அடிமை கொள்ளாதபடி செய்து விடுவித்து விசாலத்திலே வைத்து நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இன்பத்தை காணும்படி செய்து மகிழ்விக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் தானியேலின் புஸ்தகத்தை வாசிக்கையில் அங்கே தானியேலை குறித்து பார்ப்போமானால், தானியேல் பாபிலோனிய ராஜாவாகிய நெபுகாத் நேச்சரால் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமையாக அழைத்து செல்லப்பட்டவனும், தன் வாலிபத்தின் சுதந்திரத்தை இழந்தவனாயும், பேசுகிற பாஷையில், உண்ணுகிற உணவில், உடையில், வழிபடுகிற வழிபாட்டில் என்று எல்லா வழிகளிலும் ஒடுக்கப்படுகின்றான். சுதந்திரம் பறிக்கப்படுகின்றது. சிங்கக்கெபியில் போடப்படுகின்றான். இப்படியாக அநேக உபத்திரவத்தின் பாதையில் கடந்து சென்றாலும் தானியேல் தேவனிடத்தில் கொண்ட பக்தி வைராக்கியத்தில் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தேவனை நோக்கி பார்த்த வேளையில் தேவன் சிங்கக்கெபியிலிருந்து விடுதலை கொடுத்தார். மேலும் தானியேலை பாபிலோன் அரண்மனையில் பெரியவனாக்கி சிறந்த வெகுமதிகளை கொடுத்து மாகாணம் முழுமைக்கும் அதிபதியாக்கி சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாக நியமித்து உயர்த்தி ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட போய்கொண்டிருக்கிற பாதைகள் எல்லா பக்கமும் ஒடுக்கப்பட்டதாகவும் கதவுகள் திறக்கப்படாமலும் சுதந்திரமற்றதாகவும் சிங்கக்கெபியின் அனுபவமாகவும் கூட இருக்கலாம். ஆனாலும் இவைகளில் கடந்து போக கடினமாக இருக்கிறதே என்றும், காலங்கள் நீட்டிக்கிறதே என்றும், கால தாமதங்களினால் விசுவாசத்தில் சோர்ந்தும் வாக்குத்தத்தங்களை மறந்தவர்களாய் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தியவைகளை சுதந்திரிக்க முடியாமல் அவிசுவாசங்களும் விரக்தியும் காணப்படுமேயானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை இதோ, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கைகளிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களின் சூழ்நிலைகள் கர்ஜிக்கிற சிங்கத்தின் கூட்டமாய் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காய் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்ஜிப்புகளை அடக்கி போடுகின்றார். எந்த சூழ்நிலைகள் உங்களை விழுங்க பார்க்கிறதோ அவைகளின் வாய்கள் இன்றைக்கு வல்லமையுள்ள தேவனால் கட்டப்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் எவைகளெல்லாம் உங்களுக்கு எதிர்த்து நின்றதோ அவைகளின் செயல்களை, தீமைகளை நொறுக்கி போடுகின்றார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன் பெரியவராய் அவற்றிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். நெருக்கத்தின் நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் கிறிஸ்தவ வானொலியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நன்மை அவர் நம்முடைய
ஏசாயா 53:5. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அனுபவித்த துன்பமும் வேதனையும் சாதாரணமானதல்ல. அது உலகத்திற்கும் உள்ள மனிதகுலத்தின் பாவங்களை எடுத்துக்கொண்ட மகன் தியாகத்தின் வெளிப்பாடாகும். குற்றமற்றவராக இருந்த அவர் என்னுடைய பாவங்களின் பாவத்தை தாங்கி அவமானத்தையும் வேதனையையும் சகித்தார். இந்த அன்பு உலகில் உள்ள எந்த அன்பாலும் அளவிட முடியாதது. இயேசுவின் துன்பத்தை நினைக்கும் போது என்னுடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும். நாமும் அவருக்காக எவ்வளவு அர்ப்பணிப்புடன் வாழ்கிறோம். சில சமயங்களில் சில சிரமங்களும் நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். ஆனால் இயேசு இறுதி வரை விசுவாசமாக இருந்து எமக்காக பாடுகளை சகித்து ஜெயம் கொண்டார். அவருடைய தியாகம் என்னை மறுரூபத்திற்கும் மாற்றத்திற்கும் அழைக்கிறது. பாவத்திலிருந்து விலகி தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதே என்னுடைய இருக்க வேண்டும். இன்று நாம் எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும் நான் மனதில் உறுதி செய்து கிறிஸ்துவுக்குள்ளான பின்னோக்காமல் ஓடுவேன் என்று தீர்மானிப்போமாக. இப்பத்தாமே வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 27ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கக்கேபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், தப்புவிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் மற்ற ஜனங்கள், நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் நம்மேலே குற்றங்களை சாட்டி நம்மை ஒடுக்க வேண்டும், நம்மை இந்த நாட்களிலே அதாவது அழித்து போட வேண்டும், நம்மை நிர்மூலமாக்கி போட வேண்டும், நம்முடைய குடும்பங்களை இந்த நாட்களிலே சிதறடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர்கள் நினைத்து தீர்மானித்து சில காரியங்களை இந்த நாட்களிலே நமக்கு செய்வார்களா இருந்தால் ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போமா இருந்தால் ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை இந்த நாட்களிலே தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு இந்த வார்த்தையிலே பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே பகுதியை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இடைவிடாமல் ஆராதிப்பது என்றால் என்ன? அதனுடைய வார்த்தையை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால் இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம், தானியேல் அங்கே தேவனை அங்கே எத்தனை தரம் ஆராதித்தார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைய நாட்களிலே பாருங்கள், நாங்கள் வாகனத்திலே செல்லுகிற வேலையா இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களை நடந்து செல்லுகிற வேலையா இருந்தாலும் நம்முடைய உதடுகள் உள்ளான மனுஷன் ஆண்டவரே ஆராதித்துக் இருப்போமா இருந்தால் அது நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் வாகனத்திலே செல்லுகிற வேளையிலும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே என்று சொல்லிக் கொண்டு போகுவோம் இருந்தால் நம்முடைய இருதயம் அங்கே உள்ளான மனுஷன் அங்கே தேவனை இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே காலையில் எழுந்து நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி ஆராதிக்கிறோம். அதற்கு பின்பாக நாங்கள் எங்கு செல்லுகிற வேலை என்றாலும் அங்கே ஆராதிக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், காலையிலே ஆராதிப்பார்கள், மத்தியானத்திலே ஆராதிப்பார்கள், இரவிலே ஆராதிப்பார்கள். அது மட்டுமல்ல, படுத்து உறங்குகிற வேளையிலே அவருடைய உள்ளான மனுஷன் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லிக் கொண்டு கிடக்கிற வேளையிலே எந்த விதமான பயங்கரமான கனவுகளோ எந்த விதமான பயங்கரமான காரியங்களோ அவர்களை வராதபடி தேவ ஆவியானவர் அவருடைய ஆத்மாவிலே அருமையான ஒரு நித்திரையை கட்டளையிட தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் சில வேளைகளிலே சில காரியங்களை செய்து நித்திரைக்கு கடந்து செல்லுகிற வேளையிலே பயங்கரமான கனவுகள் இந்த நாட்களிலே வந்து நம்மை இந்த நாட்களிலே அதிர்ச்சிக்குள்ளாக்குறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே,
ஏனென்றால் நாங்கள் அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை, நம்மை ரட்சித்த இரட்சகரை இடைவிடாமல் நாங்கள் ஆராதித்து கொண்டு நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்போமா இருந்தால், நம்மை ஜலப்பிரவாகரம் சூழ்ந்தாலும், நம்மை இந்த நாட்களில் எந்த கட்டுக்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் சூழ்ந்தாலும் அதிலே இருந்த நாட்களில் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியானால் தேவனை என்றைக்கு ஆராதிக்கிறோமோ, ஆராதிக்கிற வேளையிலே நம்முடைய கட்டுக்கள் அவ்வளவு முகங்கள் உடையும், அங்கே நம்முடைய சிறையிருப்புகள் மாறும், நம்முடைய குடும்பத்திலே ஒரு சமாதானம், விடுதலை உண்டாகும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பவுலும் சீலாவும் தேவனை ஆராதித்தார்கள், கட்டுக்கள் மத்தியிலே விடுதலையை பெற்றார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதே வேளையிலே பேதுரு சிறையிலே இருக்கிற வேளையிலே அந்த பேதுருவுக்காக நாட்களிலே அவருடைய ஜனங்கள் ஜெபித்தார்கள், விடுதலையை பெற்றார்கள். அதே போல் இன்றைக்கு நாங்களும் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிப்போமா? அப்படி ஆராதித்தால் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு விடுதலை வரும், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு விடுதலை வரும், நமக்குள்ளே ஒரு சமாதானம் வரும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த இடத்திலே ராஜா சொல்லுகிறார். சிங்க கவியிலே போட்ட வேளையிலும் அங்கே தானியேலை பார்த்து சொல்லுகிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாங்கள் இன்றைய நாட்களில் இந்த வார்த்தையின்படி நாட்களே இடைவிடாமல் அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்போமா? நாங்கள் இந்த உலகத்துள்ள காரியங்கள், உலகத்துள்ள கீடுகளுக்கு தப்புவித்து இந்த நாட்களே நடப்போமா? அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவனை தொடர்ந்து ஆராதிப்போம். நாங்கள் அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் அவரை தாவீது சொன்னது போல நாங்கள் துதிப்போமா இருந்தால் கர்த்தர் எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி நம்மை காத்துக் கொள்ளுவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆம்.